தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் சீரான மின்சாரம் வழங்க கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதிகளில் சீரான மின்சாரம் கொடுக்காமலும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக 45,000 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்ட அதாவது தக்காளி, முட்டைக்கோஸ் உள்ளிட்ட விளைபொருட்கள் கருகி வருவதாக கூறி மும்முனை மின்சாரம் வழங்கிட தமிழக அரசை கண்டித்து அதாவது சூளகிரி பகுதி ரவுண்டானாவில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியும் அதாவது வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி MLA சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக MLA அசோக்குமார், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட மொத்தம் 3 MLAக்களும் 2000க்கும் அதிகமான அதிமுக தொண்டர்களும் பங்கேற்றனர். வேப்பனப்பள்ளி தொகுதி கிராமங்களில் மின்னழுத்தம் குறைந்த மின்சாரம் வழங்கப்படுவதால் மின் மோட்டார்கள் பழுதடைகிறது. மேலும் பழுதடைந்த மின் மோட்டாரை வெளியே எடுக்க செலவாகிறது, சரி செய்ய அதிக அளவு செலவாகிறது. மேலும் 10 நாட்கள் தேவைப்படுகிறது அதை சரி செய்வதற்கு. இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் என KP முனுசாமி அவர்கள் தெரிவித்தார். மேலும் பாறையில் நிறைந்த இப்பகுதியில் EPS அவர்கள் முதல்வராக இருந்த போது ஆழியாலம் அணையிலிருந்து சூளகிரி பகுதிக்கு நீர் கொண்டு செல்ல அறிவித்த திட்டம் நடந்து வருகிறது. கொடியாலம் அணையிலிருந்து உயர்வான இடத்திற்கு உள்ள 62 ஏரிகள் நீர் கொண்டு செல்ல 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட்டார். இந்த பணிகள் நடக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.